அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். சிவபெருமான் பல திருவிளையாடல்களை நிகழ்த்திய பூமி. வருடத்திற்கு இருமுறை மட்டுமே பாதத்தை காட்டும் சுவாமி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. அனைத்து செல்வங்களும் தந்து பிறவிக் கடன் தீர்க்கும் தேவ தீர்த்தம். பாத தரிசனம் காண படையெடுத்து வரும் மக்கள் கூட்டம். தேவாதி தேவர்களும் நீராடி போற்றி வணங்கி பேறு பெற்ற திருத்தலம். இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட திருத்தலத்தை பற்றி தெரியாத பல விஷயங்களை எடுத்துச் சொல்கிறது அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். கற்பனைக்கு எட்டாத அண்டங்கள் யாவும் கடந்த பிரம்மாண்டமே, அறிவு அறியாத புலன்கள் உணராத உருவமில்லாத அருவமே. சைவ சமய கோயில்களில் முதன்மை பீடமாகவும் எண்ணற்ற திருவிளையாடல்களை ஈசன் நடத்திய தலமாகவும் சர்வதோஷ பரிகார தலமாகவும் அமைந்துள்ளது திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோயில். மூர்த்தி, தலம், தீர்த்தம் கொண்ட முதன்மை தலமான இங்கே திருமால், பிரம்மா ஆகியோர் தியாகராஜ சுவாமியை வணங்கி அருள் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. தியாகேச பெருமான் அருள் பாலிக்கும் சப்த விடங்க தலங்களில் மூலாதார தலமே திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோயில். வடமலையில் உன் வாசம், தென் திசையும் உன் தேசம், நாற்புறமும் நாள் தினமும் நடமாடும் நடராசனே. நீ அறியா என் குறைகள் எனக்கேது, எதை சொல்வேன் நிறை கொண்டு உனை தினமும் மனமுருகி பாடி நின்றே. கங்கையை விட பெருமை வாய்ந்ததும் 64 தீர்த்த கட்டங்களை உடைய திருவாரூர் கமலாலய திருக்குளத்தில் பங்குனி உத்திர நாளில் தேவாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் நாயன்மார்களும் தேவ தீர்த்த கட்டத்தில் நீராடி இத்தலத்தின் புற்றிடங்கொண்டீசரை போற்றி வணங்கி அருள் பெற்றனராம். தேவ தீர்த்தத்தில் நீராடியோர் அனைத்து விதமான செல்வங்களையும் இம்மை மறுமை சுகங்களை அடைந்து இந்திரனுக்கு ஒப்பான வாழ்வு வாழ்வதோடு பிறவி கடன் தீர்ந்து தியாகராஜர் பதம் சேர்வார்கள் என்கிறது தல புராணம். மூலஸ்தானத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்கும் தியாகராஜரின் திருமுகத்தை மட்டுமே வழக்கமான நாட்களில் நாம் காண முடியும். சுவாமியின் அங்கம் பட்டு வஸ்திரத்தாலும் ஆபரணங்களாலும் மூடப்பட்டிருக்கும். அபிஷேகத்தின் போது சுவாமியின் கரத்தின் ஒரு பகுதியை காணலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டிற்கு 2 முறை மட்டுமே தியாகராஜரின் பாதத்தை நாம் காணலாம். மார்கழி திருவாதிரையிலும் பங்குனி உத்திரத்திலும் அவரது பாத தரிசனம் காணும் நிகழ்ச்சியை விழாவாக கொண்டாடுகிறார்கள். திருவாரூர் என்றாலே ஆழி தேரோட்ட விழாதான். சிவமே 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 என் சித்தம் முழுவதும் சிவமே, சிவமே 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 நான் நித்தம் தொழுவதும் சிவமே. பங்குனி மாதத்தில் நடைபெறும் இந்நிகழ்வில் தியாகராஜர் சுவாமி பதஞ்சலி வியாக்கிரபாதர் முனிவர்களுக்கு வலது பாதத்தை காண்பித்து அருள் பாலிக்கும் நிகழ்ச்சி பங்குனி உத்திர திருவிழாவின் நிறைவு நாளில் நடைபெறும். இந்த விழாவில் இறைவன் வலது பாதத்தையும் அம்பாள் இடது பாதத்தையும் காட்டி ஆசியளிப்பார்கள். 2 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் தியாகராஜருக்கு முசுகுந்த அர்ச்சனையும் மகா அபிஷேகமும் நடைபெறும். பாத தரிசனம் கண்டால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெறலாம் என்பார்கள். மேலும் இந்த பாத தரிசனம் சொல்லி முடிக்க முடியாத புண்ணியங்களை வழங்கி நம்மை வாழ்வில் மேம்படுத்தும் தன்மை கொண்டது என்கிறார்கள். இதனால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கூட்டம் படையெடுத்து வந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பாத தரிசனம் செய்கிறார்கள்.
இதேபோல திருவாதிரை உற்சவத்தில் பாத தரிசன நிகழ்வு விமரிசையாக நடைபெறுகிறது. முன்னதாக விளமல் பதஞ்சலி மனோகர் கோயிலிலிருந்து பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் புறப்பட்டு தியாகராஜர் கோவிலுக்கு வந்து தியாகராஜரின் பாத தரிசனம் காண்பார்கள். காலம் யாவையும் அடக்கி ஆண்டிடும் ருத்ர ரூபனீசனே, ராகம் பாடினேன் பாதம் தேடினேன் நாத ரூபனீசனே, திங்கள் ஏந்திய திவ்ய சிரத்திலே கங்கை கொண்டயம் ஈசனே, திங்கள் ஏந்திய திவ்ய சிரத்திலே கங்கை கொண்டயம் ஈசனே. நேயர்களே, அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் நாம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் தீர்த்த மகிமையையும் தியாகராஜ சுவாமியின் பாத தரிசனம் தரும் பலன்களையும் தெரிந்து கொண்டோம். அடிக்கு 1000 பொன்னளக்கும் பெருமானாம் ஆரூர் அரசனின் அருளால் இம்மைக்கும் மறுமைக்கும் தீரா செல்வம் பெற்று பாவம் தீர்க்கும் பாத தரிசனம் கண்டு ஆனந்தம் பெறுவோம்.